ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் காசு முன் செல்லாதடி. 70 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்பட பாடலின் வரிகள் இவை. இந்த வரிகள் ஒரு கற்பனைதான் என்றாலும் இன்றைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஈசன் கூட காசு முன் ஒரு செல்லா காசாக போவதுதான் கலியுக தர்மமா? இந்த நிலை எப்போது மாறும்? தர்மம் எப்போது மறுபடியும் வெல்லும்? இறைவனாகிய தாங்கள்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இது சினிமா பாட்டு இல்லை, சித்தர்கள் பாடல். குதம்பை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடிய பாடல்கள். அதில் இதெல்லாம் வருது. ஸோ பெரிய பெரிய தத்துவங்களை மக்களுக்கு புரியறதுக்காக அவங்க ரொம்ப ஒரு லூசிட் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப புரியக்கூடிய பద్ధதியில் அவர்கள் சொன்ன விஷயங்கள். அவங்க சொல்கிற விஷயம் என்ன? காசே தான் கடவுளடான். இந்த கலியுகத்தில் ஜனங்கள்லாம் காசு பின்னால் தான் அடையிறாங்களே தவிர கடவுளை கூட யாரும் தேடுறதில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நோ காட் நோ பீஸ், கடவுளை அறி சந்தோஷத்தை அடை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அடிபட்டு மெதிப்பட்டு அதுக்கு பின்னால் தான் வரும். இப்போத்துக்கு என்ன? நோ காடு நோ பீஸ். ஆனால் நிறைய பேர் ஏதோ காரு ஸ்கூட்ரு அது இது வச்சுன்னுக்கிறான்ற மாதிரி. ஆனால் தே ஆர் ரெஸ்ட்லெஸ். அந்த கால சினிமா பாட்டு ஒன்று வரும், அமைதி இல்லாத என் மனமேன்ற. ஸோ 199 பேர் அமைதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய டர்புலண்ட் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர்கள் கடைப்பிடிக்கிற சில உத்திகள், அவ்வளோதான், சில ஸ்ட்ராட்டஜிஸ். நிஜமான சந்தோஷம் அதனாலலாம் வர்றதில்லை. சும்மா இரு சொல்லறதான் சந்தோஷத்துக்கு வழி. இப்போ சும்மா இரு சொல்லறன்னா வெறும் பேசாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்களே இல்லாத ஒரு நிலைக்கு போகிறது. எண்ணங்கள் அற்ற வாச்சா மகோச்சரம் நேக்கட் மைண்டுங்கிற நிலைக்கு போகிறது. அப்போ ஆசானுகளும் துகளாயின பின் தான் பேச அனுபூதி பிறக்கும். இப்போ ஆசைக்கூர் பக்தனேன்னு அருணகிரி சொல்கிற நிலையில் எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய மைண்டில் இருக்குது. அது வேணும் இது வேணும்னு. இந்த அது வேணும் இது வேணுங்கிற எண்ணங்கள் எங்கேருந்து வருது? நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றும் மற்றவங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே நமக்கு தோன்றுகிற விஷயங்கள் தான். நம்ம ஜாலியாக பஸ்ஸில் போயின்னு இருக்கோம், 50 ரூபா கொடுத்து நிம்மதியாக தாங்குது. அதை விட்டுவிட்டு யாரோ ஸ்கூட்டர் வச்சுருக்கான்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும். இப்போல்லாம் 1 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஸ்கூட்டர் இல்லை. எங்கள் காலத்துலலாம் 3500 கொடுத்தாக்கா லேம்பரட்டா, 5000 கொடுத்தாக்கா வெஸ்பா. இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா. 1 lakh காரெலாம் இன்றைக்கி மினிமம் 4 to 5 lakhs. சின்ன கார்லாம் இப்போ யாரும் வாங்குறது இல்லை, எல்லாம் ஹை. நம்ம பசங்களே நிறைய பேர் 1,80,00,000 அப்படிலாம் கார் வாங்குறாங்க. அண்ட் த காஸ்ட்லியஸ்ட் கார் யூ கோ ஃபார், ஃபியூயல் கன்சம்ஷன்லாம் லெஸ்ஸாக இருக்கும். இன்றைக்கி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா 110 ரூபா போகுது, டிபெண்டிங் ஆன் தி லொக்கேஷன். அப்போது ஒரு 8 கிலோமீட்ரு இல்லை 5 கிலோமீட்டர் கொடுக்குற ஒரு காருக்காக இவ்வளோ பெட்ரோல் போட்டு நம்ம காரில் போயிட்டுருக்கோம். ஒரே காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஓரளவு ஏதோ டெக்னிக்கலி ஸ்கில்டு இல்லை ஓரளவு படித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது. ஒரு சாதாரண டிகிரி ஹோல்டராக இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் ஒரு டிடிபி ஆப்ரேட்டர் ரேஞ்சுக்கு போனால் கூட அவங்களுக்கு 2,65,000 வருஷத்துக்கு சம்பளம் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நினச்சே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் 10,000 ரூபா மாதம் சம்பளம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்துச்சு. இப்போ சம்பளம் ஏறிடுச்சு. அண்ட் ஒரு 10 இயர்ஸ் அப்படி எக்ஸ்போசர் ஆகிட்டா ஏதாவது ஒரு ஜாபில் அவங்களுக்கு ஈவன் 10 lakhs 20 lakhs 30 lakhs அந்த அளவுக்கெல்லாம் சம்பளங்கள்லாம் ஜாஸ்தியாகினே இருக்குது இந்த பீரியடில். அதனால் நமக்கு வசதிகள் வளர வளர நம்முடைய செலவுகளையும் நம்ம ஏற்றிக்கினே போகிறோம். நான் பெரம்பூரில் முதல்ல நெல்வி அயல் ஸ்ட்ரீட்டு 15 பேடிஃபீல்ட் ஸ்ட்ரீட்டு வந்தபோது 60 ரூபா வாடகை. ஒரு லைன் வீடு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், காமன் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 150 ரூபா 160 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு போனேன், அதே பெரம்பூரில். அப்புறம் ஒரு 250 ரூபா, அப்புறம் 400 ரூபாய்க்கு அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனேன். இப்படி அந்த காலத்தில் இந்த 200 400லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் சம்பளங்களும் அந்த அளவு கம்மியாக தான் இருந்துச்சு. நான் மெட்ராஸுக்கு வந்த புதுசில் 1968 என்னுடைய சம்பளம் 250 ரூபா தான். அப்போ அந்த 250 ரூபாயில் வாடகையும் கொடுத்து நல்லா தான் இருந்தோம் நம்ம. அப்போல்லாம் விலைவாசி ரொம்ப கம்மி. மினர்வா டாக்கீஸ்னு ஒன்று இருக்குவாங்க,
அங்கே 30 பைசாவுக்கு இங்கிலீஷ் சினிமா பார்க்கலாம். 30 பைசா தான். மண்ணடியில் 4 ரூபாய்க்கு ஒரு பொரியல், சாம்பார், ரசம், ஒரு கிளாஸ் மோர் சாப்பாடு கிடைக்கும். இப்படி எல்லாமே கம்மியாக இருந்தது. நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்து கொண்டிருந்த காலத்தில் 4 நாளுக்கு மசால் வடை கிடைக்கும். ஸோ என்னை பார்க்க வர்ற எல்லாருக்கும் சூடாக அந்த ஆயா கிட்டேருந்து மசாலா வடை வாங்கி கொடுத்துக்கினே தான் இருப்போம். நம்ம அங்கே ஞாயிறு கடை இருந்துச்சு, அதில் டீ வாங்கி கொடுப்போம் எல்லாருக்கும். மிஞ்சி போனால் அந்த டீ எல்லாம் 25 பைசா 20 பைசா அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ விலைவாசியும் கம்மியாக இருந்தது, இன்கமும் கம்மியாக இருந்தது. இந்த சம்பளம்லாம் ஏற ஏற வீட்டு வாடகை ஏறிச்சு, எல்லாமே ஏறிக்கிட்டு தானே போகுது. ஸோ வி ஆர் நவ் ட்ரெயின்டு டு earn and spend. நம்ம ஆளுங்களே நிறைய பேர் இன்றைக்கி ஃபாரினில் ஜாப்னு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு மித்து தான். ஃபாரினில் ஒரு ஆள் சம்பாரித்தா ஒன்றும் நிற்காது, 2 பேர் சம்பாரித்தா ஏதோ கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். ஒரு ஆள் சம்பாரிச்சானா மிஞ்சி போனால் $75,000 $90,000 கிடைக்கும். அதில் ஸ்ட்ரைட்டாகவே 30% 35% டேக்ஸ் பிடிச்சிடுவானோ. ஸோ 75ல் ஒரு 20-25 போயிடுச்சு. $1,500 இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கூட உனக்கு வாடகைக்கு கிடைக்காது. அதுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாம் வேறு இருக்குது. அங்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ இது கிடையாது, ப்ரெவலன்ட் கிடையாது. நீ ஏதோ ஒரு டொக்கு காரியாவது வாங்க வேண்டியிருக்கும், அதுக்கு பெட்ரோல் போட வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு $500 தேவைப்படும். அமெரிக்காவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீ வாழவே முடியாது, ஏன்னா எந்த இதுவும் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது அங்கே. ஸோ அதுக்கு நீ ஒரு அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீ அமெரிக்காவில் சம்பாதிக்கிறது அமெரிக்காலேயே விட்டு வருவேன். அண்டு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வரணும். ஊருக்கு வரபோது உன் சொந்தக்காரங்கெல்லாம் ஏதோ நீ கொண்டு பெருசாக அமெரிக்காவில் பாதி கொண்டு இறக்க போகிறேன்னு நினச்சின்னு இருப்பானுங்க. நீ ஏதோ ஒன்று ஆளாளுக்கு வாங்கின்னு வந்தால் கூட அதனுடைய பட்ஜெட்டு ரொம்ப ஜாஸ்தி. இப்போல்லாம் அமெரிக்காவுக்கு ஃபேரு நான் 23,700 ரூபாய்க்கு டூ அண்ட் ஃப்ரோ பாஸ்டன், துபாய், மெட்ராஸ் போயிட்டு வந்தேன். 23,700 தான் அந்த காலத்தில். இப்போ மினிமம் அமெரிக்காவுக்கு 1 lakh சம்திங் போயிட்டு இருக்குது. ஒன் சைடு ஃபேரே அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ பல கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ஃபேர்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, நீ அமெரிக்காவை போகிறத போஸ்ட்போன் பண்ணிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி வேறு நடந்துக்கிட்டே இருக்கு. அண்டு 2 பேர் சம்பாதிச்சா ஏதோ கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். அண்டு இது ஒரு மித்தது. அந்த காலத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தோம், எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. அப்போ நான் தூர்தர்ஷனில் நியூஸ் ரீடராக இருந்தேன். அது என்னது, ஒரு ஆள் ஒரு கிளி ஜோசியங்கிட்ட போகிறான், நான் வெளிநாட்டு போவேனா பாருங்கன்றான். கைரேகை காட்டிட்டு எனக்கு வெளிநாட்டு போகிற ரேகை இருக்குதா பாருங்க அப்படின்றான். இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுல அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதுக்காக சில காட்சிகள் எல்லாம் காட்டுறோம். அது ஆன உடனே பர்மாவிலிருந்து அகதிகள், இந்தியர்கள் வெளியேற்றம், இடியமின் ஒரே நைட்டில் எல்லாரையும் ஒரே ஒரு சூட்கேஸ் எடுத்துன்னு ஊருக்கு போய் சேருங்கன்னு துரத்தி விட்டான். இந்த மாதிரி பேப்பரில் வர்ற கிளிப்பிங்கெல்லாம் காட்டுவோம். இந்தியர்கள் அங்கேருந்து சாரியாக வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் இருக்கிற கோயிலெல்லாம் காட்டுறோம், இந்தியாவில் இருக்கிற வாட்டர், கங்கை, யமுனை, ரிசோர்ஸஸ், காவிரி எல்லாம் காட்டுறோம். அண்டு ஜனங்க எவ்வளோ கண்டென்டாக இந்த இடத்துல இருக்க முடியும்லாம் காட்டிடுறோம். காட்டிட்டு லாஸ்ட்டில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், அவ்வளோதான். அந்த மாதிரி முடிப்போம். இப்படிலாம் பண்ணியிருக்கோம். நான் நிறைய பண்ணியிருக்கேன் லைஃப்பில். அந்த காலத்தில் நான் காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸ், அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு நாளைக்கு 20 லாரி 30 லாரி கேரளாவுக்கு அனுப்புவேன் மாட்டுத்தீனி. எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. காட்ரேஜ் கம்பெனி ஓனர் ஏபி காட்ரேஜ்னு இருந்தான். நான் அவன்கிட்ட கான்ட்ராக்டர் இல்லையா, அதனால் நல்லா பேசுவேன், பழகுவேன், அது மாதிரி ஃப்ரெண்டியாக இருந்தோம் நம்ம. அப்போ அவங்க இந்துஸ்தான் தாம்சன் இல்லை, அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க மாட்டு தீவனத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. நார்மலாக இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க எல்லாம் பண்ணுவான், ஒரு கொளுத்த மாட்டை நிற்க வச்சு 2 பேர் பேசிக்கிறாங்க, என்ன முனியா ஓ மாடு கொழுன்னு இருக்குது அப்படின்வான். இவன் எல்லாம் காட்ரேஜ் மாட்டு தீவனம் தான் அண்ணே அப்படின்வான். இதுதான் அவங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சது. நான் சொன்னேன், இது மாதிரி மொக்கெல்லாம் இருக்கக்கூடாது, நான் உனக்கு ரொம்ப நல்ல ஐடியா கொடுக்குறேன், ஆனால் நீ என் ஐடியாவை வாங்கி இந்துஸ்தான் தாம்சனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டேன். சரின்னு ஒத்துக்கினான். அப்போது சின்னப்ப தேவருடைய தேவர் ஃபிலிம்ஸில் அதில் கோமாதா என் குலமாதா, காயவர் கோரின்னு எல்லாம் ஒரே சினிமா தான். அதை சினிமா வந்துச்சு. அதில் வில்லனில் ஸ்ரீகாந்த்னு நினைக்கிறேன், அவனை அந்த ஹீரோயின்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 100கணக்கான 1000கணக்கான மாடுங்க எல்லா திசையிலேருந்தும் துரத்தின்னு ஓடும். இதுதான் கிளைமேக்ஸ்
அந்த சினிமாவில் கோமாதா என் குலமாதாவில். ஸோ அந்த பர்மிஷன் அவங்கக்கிட்ட வாங்கி அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம். மாடுங்கள்லாம் துரத்தின்னு ஓடுற மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஃபார் ஹெல்த்தியர் கேட்டல் காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸ் அப்படின்னு போட்டோம். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் எக்கச்சக்கமும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 121 டவுன்னு சொல்லி ஒரு ரயில் அப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நம்பரில். ஸோ அது எங்கே போகுது எங்கே வருதுங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம். இது மாதிரி நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்டு மெட்ராஸ் தூர்தர்ஷன் அப்போ தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1978 அந்த ரேஞ்சில் தான் ஆச்சு. அப்போது நேரடியாக அங்கே இருக்காது, பாம்பேயில் தான் இருப்பாங்க. சிவாஜி கணேசனுடைய சிவாஜியில் அந்த மகாராஷ்டிரா கிங்கு அதை பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க. சஞ்சய் வாடன்னு ஒருத்தன் அதை பாம்பேயில் போய் ஷூட் பண்ணி கொண்டாந்து இங்கே போட்டாங்க. அது மாதிரி அப்போ அங்கேருந்து வந்து நின்ற காலம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே ஹைதராபாத் டிவிக்கு வேண்டியதெல்லாம் வந்து மெட்ராஸில் ஷூட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஹைதராபாத் டிவி தூர்தர்ஷனுடைய ஹெட்டு வந்து நந்தூரி விட்டல்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு சொந்தக்காரன் இருந்தாலும். ஸோ அதனால் அந்த கான்ட்ராக்டு நீங்கள் கொடுத்தாங்க மெட்ராஸ்க்கு, அவன் பையனுக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் என் ஒய்ஃபு அந்த பையன் நாங்களே தான் அதில். என்னன்னா மாகேண்டி சுப்பாராவன் ஒருத்தர், அவர் எழுந்தது தொங்ககாரு வசூனாரு சுவாகத்தம் செப்பண்டி. ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் வருவான். வந்திருக்கிற திருடன் தெரியாமல் இவங்க அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து காஃபி கொடுத்து இட்லி எல்லாம் கொடுப்பாங்க. அவன் அதெல்லாம் பார்த்து மனசு மாறிட்டு திருடாத போடுவான். இதுதான் கதையே. தொங்கக்காரனா திருடன், வசூனாரு சுவாகத்தம்னா வரவேற்பு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம பூந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அன்னைக்கு சொல்லுவார், கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் என்ற மாதிரி. ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசுலேயே, பல எனக்கு என்ன 22 வயசு அப்படி தான் இருந்திருக்கும், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிற மாதிரி கடவுள் பண்ணார். அண்டு எனக்கு டிவி ஸ்டேஷன் எல்லாருமே தெரியும். அந்த காலத்தில் நியூஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஸ்க்ராலெல்லாம் ஓடாது. அந்த மாதிரி வசதிகள் அப்போ இல்லை. 5 நிமிஷம்தான் நியூஸு, 75 ரூபா, 5 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு கொடுப்பாங்க. கொட்டை இடத்துல டைப் வச்சு கொடுப்பாங்க. நம்ம 2 தடவை பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பேப்பரை பார்க்காம அப்படியே இப்படி பார்க்கணும். அண்ட் அந்த காலத்தில் வந்து சந்தோஷத்தையும் காட்டக்கூடாது, துக்கத்தையும் காட்டக்கூடாது. அதுதான் ரூல்ஸ் நியூஸ் படிக்கிற போது. அப்போ அந்த காலத்தில் இந்த 5 நிமிஷம் நியூஸ் எல்லாம் படிப்போம்ல, அதெல்லாம் எப்படி வரும்னாக்கா, தங்கள் இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவை விஸ்தரிக்கவும் பலப்படுத்தவும் பாரதமும் நேபாளமும் தீர்மானித்திருக்கின்றன. தங்கள் இரு நாடுகளுக்கிடையே உள்ள சொல்லிட்டேன். அண்டு பாண்டிச்சேரியில் 3 கோடி ரூபாய் அளவிலான நூற்பாலை ஒன்றை அமைக்கின்ற திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை திருப்பதிக்கு அருகே நடந்த பஸ் விபத்து ஒன்றில் 3 பேர் காலமானார்கள். இதெல்லாம் தான் நியூஸ் அந்த காலத்தில். 75 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கடவுள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. கொஞ்சம் நியூஸ் படிக்கிறது, கொஞ்சம் இது அது இது. அதுக்கு முன்னே காலேஜ் டேஸில் வந்து கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, ஒரு பத்திரிக்கை முரசன் நம்ம லைப்ரரியில் இப்போ கூட இருக்கும், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கையெழுத்து பிரதி முரசன்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர்ஸ் இன் லைஃப். அண்டு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். எதுலேயும் மாட்டிக்கல, எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ லைஃப் ஹேஸ் ஸ்டார்ட் ஸோ மெனி திங்ஸ். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அந்த காலத்தில் பிஎம் பெல்லியப்பான்னு ஒருத்தர் இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேலூரில். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்து அப்போ தான் முதல்ல அண்ணாதுரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. எனக்கு சொன்னார், நீ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி தங்கள் வாயூரி வருகின்ற தேனூர் சொல்லுக்கு நாங்கள் செவியூரி சிந்தையும் தாமூரி இதுகாலும் சித்திர பாவைகள் போல் வீட்டிருந்தோம் தங்கள் வித்தக பேச்சு திறமையிலே. இப்படிலாம் பேசுவோம் அந்த காலத்தில். அண்டு ட்ராமாலாம் நடிப்பாங்க இல்லையா அந்த காலத்தில். அப்போது ஹைஸ்கூலில் நடிக்கிற போது அவங்க அந்த வாத்தியாருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அசோகன் வேஷம் இந்த வேஷம்லாம் போட்டுருவாங்க. நான் சின்ன பையனில் எனக்கு கிளி வேஷம் போட்டுருவாங்க. இந்த யுத்த காலத்தில் வந்து அசோகம் பணத்தெல்லாம் பட்டி பார்க்குற போது தண்ணீர்னு சொல்லி இதுவும் இருக்கிற தாயணும். ஆனால் அந்த சீனில் நம்ம கிளி வேஷம் போட்டு போர் அடிச்சு போச்சு இல்லை. அப்புறம் நம்மளே அசோக சக்கரவர்த்தி வேஷம்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் 152 ஹைஸ்கூல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி எழுத்து போட்டிலாம் நடக்கும்.
அப்போ நான் தான் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற போதே 10ஆம் கிளாஸ் பசங்களெல்லாம் அடிச்சுட்டு எல்லா கதையிலையும் அப்போல்லாம் தலைப்பு கொடுக்க மாட்டாங்க, போர்டில் தலைப்பு ஏற்றி எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்பயே பேசணும், இன்ஸ்டண்ட்டாக பேசணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசி பழகினோம். இப்போ நிஜலிங்கப்பா இல்லை, அவர்கிட்ட நான் ஒரு வெள்ளி கப்பலாம் வாங்கினேன், காமராஜருடைய 60வது பிறந்த நாள் விழாக்காக வாங்கினோம். இப்படி ஒரு பக்கம் இது பத்திரிக்கை, காலேஜில் வந்து பட்டிமன்றம்லாம் நடக்கும் இல்லையா. என்னுடைய வாத்தியார் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ரொம்ப பெரிய அறிவாளி, இங்கே கூட 3 தடவை வந்திருக்காரு. இங்கே வந்தப்புறம் அவர் சொன்னதாங்க எழுதி போட்டுக்கிறோம், என்னுடைய முன்னாள் மாணவர் இன்றைக்கு எனக்கு ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே வந்து. இப்போல்லாம் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எதுலேயும், இப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனில் 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது கோபால்தாஸ்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் அவ்வளோ நல்ல டீச்சர். ஒரே பாடத்தை ஒவ்வொரு பையனுடைய லெவலுக்கு ஒரு மாதிரி எழுதி கொடுத்து டப்பா தட்டு, அப்போ தான் இங்கிலீஷ் நல்லா வரும். நாங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். ஸோ அப்படி எழுதி கொடுப்பாரு. அதை டப்பா தட்டி தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஓரளவு குப்பை கொட்டின்னு இருக்கோம். In those days when the concept of democracy was quite unknown to the people of any continents and land, Genome was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Watto, a devoted and dedicated man. இப்படிலாம் எழுதி கொடுப்பார் அவர். இப்படி டப்பா தட்டி தான் 4 வரை இங்கிலீஷ் வந்து கதை பண்ணணும். ஆனால் நீங்கள்லாம் சின்ன பசங்க கூட நிறைய மனப்பாடம் பண்ணணும், அப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாமல் வந்துடும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதார அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.